நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.8 முதல் 7.1% வரை இருக்கும் என பாரத ஸ்டேட் வங்கியின் ஆராய்ச்சி அறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போதைய எண்ணெய் நெருக்கடி மற்றும் மேற்காசிய பதற்றங்களை சமாளிக்கும் நிலையில் இந்திய பொருளாதாரம் உள்ளது. வலுவான பொருளாதார அடிப்படைகளின் ஆதரவுடன் நிதியாண்டு 2026இல் 7.6% வளர்ச்சியுடன் இந்தியா தற்போதைய உலகளாவிய நிச்சயமற்ற காலகட்டத்தை ஒரு பலமான நிலையில் இருந்து எதிர்கொள்கிறது என்று அந்த அறிக்கை கூறுகிறது. பணவீக்கம் சுமார் 4.5% இருக்கும் என்றும் நிதி பற்றாக்குறை 4.5 முதல் 4.6% வரை இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடிய எல் நினோ போன்ற அபாயங்களை அது சுட்டிக்காட்டினாலும் வங்கித்துறை நிலையானதாகவே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.